முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்திக்கிறார். முதல் நாளான இன்று விழுப்புரம், சிதம்பரம், உசிலம்பட்டி நிர்வாகிகளை சந்தித்தார். கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்க இருப்பதாக கூறியிருந்தார். அதன்படி உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 234 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து பேச உள்ளார். முதல் நாளான இன்று விழுப்புரம், சிதம்பரம், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சட்டமன்ற தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறினார். அடுத்த கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 2026 தேர்தலில் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அறிவுரையை அவர்களிடத்திலும் சொல்லி அவர்களுக்கு உள்ள சஜஷன்களையும் ஏற்றுக்கொண்டு அதே போல் வருகிற 20ஆம் தேதியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கிற அந்த பணி துவங்க இருக்கிறது. அதற்கு எவ்வாறு பணியாற்றிட வேண்டும் என்பதை 10:30 மணிக்கு துவங்கிய கூட்டம் ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்கு அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அடுத்த கூட்டம் 17ஆம் தேதி நடைபெறும். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவுக்குள் நிர்வாகிகள் சந்திப்பை முடிக்க மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.